ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான தாமரை தண்டு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். இது எப்போயாவது ஒரு தடவை தான் கிடைக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது தாங்க தாமரைத்தண்டு, இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், என்னோடய ஃப்ரெண்டு நான் எப்போ கிச்சனுக்கு வந்தாலும் இவங்க வந்துடுவாங்க. சாதம் இட்லி எதுவும் சாப்பிட மாட்டாங்க, காராப்பூந்தி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த தாமரைத்தண்டு தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால நம்ம மேலே இருக்க தோலை இப்படி சீச்சி எடுத்துடணுங்க. பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன சிப்ஸுக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேக வச்சாலும் இந்த தாமரைத்தண்டு குலையாது. அதனால் நல்லா பொடிசாக நம்ம கட் பண்ணிக்கிறணும். பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தாங்க கட் பண்ணிக்கிறணும். இப்படி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இந்த தாமரைத்தண்டை எடுத்து அதில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் குக்கரில் கூட போட்டு மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு நல்லா ஒரு 4-5 விசிலுக்கு விடலாங்க. இப்போ நான் மஞ்சத்தூள் உப்பு போடுறேன். நான் இன்றைக்கி கடாயிலேயே வேக வைக்க போகிறேங்க. இந்த தாமரைத்தண்டு, தாமரை கிழங்கு, தாமரை விதை இதுலாம் ரொம்ப ரொம்ப சத்துக்கள் இருக்குங்க. நமக்கு கிடச்சிச்சின்னா விடாதீங்க. எந்த வகையிலையும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய மார்க்கெட்லாம் கிடைக்கும். எங்கள் கிராமத்தில் இப்போத்தான் வந்தது, வாங்கியிருக்கேன். அரைப்படி 50 ரூபா, ஒரு படி 100 ரூபாங்க இந்த தாமரைத்தண்டு. அப்படி கொடுத்தாங்க. ஏன்னா இதெல்லாம் கிடைக்காத பொருள் இல்லையா. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து இப்படி உடைச்சோம்னா நல்லா உடையுது. பார்த்திங்களா, அதுதாங்க பக்குவம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து அந்த தண்ணியெல்லாம் இருத்து தாமரைத்தண்டை மட்டும் நம்ம தனியாக வச்சுக்கிறோனுங்க. இந்த தாமரைத்தண்டு உடைய டேஸ்ட்டு துவர்ப்புங்க, நல்லா துவப்பாக இருக்குங்க. அப்போ அதில் வாழையில் இருக்கிற ஒரு சத்துக்கள் இந்த தாமரைத்தண்டுலேயும் இருக்குங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். நல்லா வெடிக்கட்டும் கடுகு உளுந்தம்பருப்பு. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 வெள்ளைப்பூடு அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குருவோம். பாருங்கள், நல்லா வேகட்டும். இந்த தாமரைத்தண்டில் நிறைய ரெசிபிகள் செய்யலாம், தாமரை கிழங்குலேயும் செய்யலாம். இப்போ நான் பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வறுவல் சாப்பிடும்போது இந்த வறுவல் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். காரக்குழம்புக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ 2 தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தாங்க, அந்த மெத்தடில் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே தண்டுக்கு வேறு நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சோம். அதெல்லாம் நம்ம நினச்சி கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாங்க. பாருங்கள், தக்காளி நல்லா குழைய வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதே மாதிரி காரத்துக்கு நான் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு தேவையான காரம் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி கொடுத்துக்குருவோம். தக்காளியெல்லாம் பாருங்கள், இப்போ நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த மிளகா மஞ்சள் தூள் வாடை போகணும் இல்லையா,
அதனால லைட்டாக தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா வற்றிக்கிட்டு வருது. இப்போ வீட்டுக்கே பாருங்கள், எத்தனை பூ வச்சாலும் ஒரு தாமரை பூ வச்சோம்னா அது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தாங்க தாமரையில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே ரொம்ப சத்தானது. அதே மாதிரி வாழையிலையும் எல்லா பொருளும் வாழையில் இருக்கிறது, பூ, வாழைக்காய், தண்டு, இலை எல்லாமே நமக்கு யூஸ் ஆகுது. இப்போ நம்ம தாமரை தண்டை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குருவோங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் உப்பு டேஸ்ட்டு கூட பார்த்துக்கலாம். பத்துச்சுன்னா விட்டுருங்க, பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுவோம். லாஸ்ட்டில் இது தாங்க ஃபினிஷிங்கு. இது போட்டாத்தான் டேஸ்ட்டு அப்படி அல்லுன்னு அள்ளுங்க. இப்போ பாருங்கள், பொட்டுக்கடலை பூரா நான் போட்டுட்டேன். ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை தான் போட்டேன். அந்த பவுடரை ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம கிளறி கொடுத்துக்குருவோம். இந்த பொட்டுக்கடலை போட்ட பின்னாடி பைண்டிங் மாதிரி நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. நீங்கள் எந்த காய்க்குமே ஒரு நாளைக்கு பீக்கங்காய், சுரக்காய் இதெல்லாம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டில் பொட்டுக்கடலை அரைச்சி தூவி விட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. வேர்க்கடலையை அரைச்சி தூவி விட்டால் அது ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. ஆக மொத்தம் சமையல் ருசி நம்ம கையில் தான்ப்பா இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வறுத்தாச்சு. இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை இல்லை, வீரமாக இப்போத்தான் வாங்கிட்டு வந்தேன். அதனால இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நம்ம கலந்து கொடுத்துக்குருவோம். கலந்து கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், இனி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறது தான் வேலை. அடிக்கடி நீங்கள் உங்கள் ஏரியா பக்கம் இந்த மாதிரி தாமரை தண்டு, கிழங்கு, விதை இதெல்லாம் கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க. இந்த டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை சாப்பிட்டா அடிக்கடி சாப்பிடுவீங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தாமரை தண்டு வறுவல் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் போடுங்கப்பா.